உற்சாகமான காலை வணக்கம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன டாப்பிக்கில் பேச போகிறோம் அப்படின்போது, அரசியலில் வெற்றி பெற என்ன மாதிரி ஜாதக அமைப்பு வேணும், என்ன மாதிரி கிரக அமைப்புகள் வேணும், என்ன மாதிரி கிரக அமைப்புகள் இருந்தால் நம்ம வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற விஷயத்தை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அந்த வழியாக பார்க்கும்போது ஒரு ஜாதகத்தில் அவர் அரசியலில் நல்லா வெற்றி பெறணும் அப்படின்னா சூரியன் நல்ல சுபத்துவமாக அமைந்திருக்க வேண்டும், சூரியன் வலுவாக இருக்க வேண்டும். அப்போ சூரியன் சுபத்துவம் அப்படின்னு சொல்லும்போது சூரியன் ஆட்சி பெற்ற நிலையிலையோ உச்சம் பெற்ற நிலையிலையோ 3, 6, 9, 11, 10, 11 இடங்களில் அமைந்து இருந்தால் அது ஜாதகர் சூரியன் நல்லா இருக்காருன்னு சொல்லலாம். அப்போ சூரியன் மட்டுமே அங்கே நல்லா இருந்துட்டா போதுமா அப்படின்னு பார்க்கும்போது ஜாதகரோட மன வலிமை வேணும். அப்போ சந்திரன் அவங்கிறது நல்லா இருக்கணும். அப்போ சந்திரன் நல்லா இருந்தால் மட்டும்தான் அந்த ஜாதகர் ஜொலிக்க முடியும். சார் சந்திரன் மட்டும் போதுமா சார் அப்படின்னா, இங்கே அரசியலுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா நிறைய ஜாதகங்களை நம்ம நிறைய அந்த நவகிரகங்களோட முக்கியமான கிரக அமைப்புகள்லாம் அங்கே தேவைப்படும். அப்போ சந்திரனுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அவருக்கு தைரியம் வேணும். அரசியலில் நிற்கணும் அப்படின்னா அவருக்கு தைரியம் வேணும். மக்கள்கிட்ட போய் பேசுவார். எதிர்கட்சிகள் நபர்களுக்கு நிறைய விமர்சனங்கள் இருக்கும். அதுக்கெல்லாம் அவருக்கு பார்த்தீங்கன்னா மன தைரியம் வேணும், வீரியம் வேணும். ஒரு கோலையான நபரை போய் அந்த இடத்துல நிறுத்தி அவரை ஜெயிக்க வைக்க முடியுமா? அப்போ பத்தாது இல்லையா? அப்போ அங்கே செவ்வாய் நல்லா இருக்கணும். அப்போ செவ்வாய் பகவான் நல்லா இருந்தால் மட்டும்தான் அவருக்கான சிறப்புகள் கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும். சார் செவ்வாய் மட்டும் இருந்தால் போதுமா சார்? இல்லை, அங்கே குரு பகவானும் நல்லா இருக்கணும். அப்போ குரு பகவான் சொல்லக்கூடியது ஒரு குரு தனக்காரகன் வந்துடுறார் இல்லையா? அப்போ செல்வ செழிப்பு இருக்கிற வேண்டியதுக்கு பணம் செலவு பண்ணக்கூடிய அமைப்பு இருக்க வேண்டும். சார் அது மட்டும் இருந்துட்டா போதுமா அப்படின்னா அது மட்டும் பத்தாது. அவருக்கு மக்கள் செல்வாக்கு இருக்கான்னு பார்க்கணும். மக்களோட செல்வாக்கு இருந்தால் மட்டும்தான் அவர் அரசியலில் ஜெயிக்க முடியும். அப்போ ஒரு ஜாதகனை அரசியலில் வெற்றி பெறணும், ஒரு அரசியல் பொது தேர்தலில் நின்று ஜெயிக்கணும், ஒரு எம்எல்ஏ ஆகணும், ஒரு எம்பி ஆகணும், இல்லை அப்படின்னா ஒரு சாதாரண ஒரு கவுன்சிலர் ஆகணும், ஒரு மாநகராட்சி நகராட்சி இல்லை ஒரு பஞ்சாயத்து தலைவராக கூட ஆகணும் அப்படின்னா குறைஞ்சபட்சங்கள் இந்த தகுதியெல்லாம் இருக்கணும். அவங்க ஜாதகத்தில் இந்த மாதிரி அமைப்பு இருந்தால் மட்டும்தான் வெற்றி பெறுவாங்க. அந்த அமைப்பு இல்லை அப்படின்னா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா மிக 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 கம்மியாக தான் இருக்கும். அப்போ ஏன் இந்த தோல்வி சந்திக்கிறாங்க? ஒரு தேர்தல் அப்படின் போது குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா 5 பேர், அதாவது ஒரு கட்சிக்கு ஒருத்தர்னு சொல்ல கூட 4 பேர் 5 பேர் அப்படிங்கும்போது சுயேட்சைங்கும் போதெல்லாம் சேர்த்து குறைஞ்சது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 100கணக்கான சில தொகுதியில் நிற்கிறாங்க. சில தொகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு 10-12 பேர் வரைக்கும் நிற்கிறாங்க. அப்போ 10 பேர் நிற்கிறாங்கன்னா அந்த 10 பேரும் ஜெயிச்சிடறாங்களா அப்படின்னா 10 பேரும் ஜெயிக்கிறது கிடையாது. அந்த தொகுதியில் அந்த இடத்துல யாருக்கு வலிமை இருக்குது? அப்போ சூரியன் எப்படி இருக்காரு, அந்த சந்திர பகவான் எப்படி இருக்காரு, செவ்வாய் மன வலிமை அவங்களோட மன தைரியம் எப்படி இருக்குது, அதுக்கடுத்து குரு பகவான் எப்படி இருக்காரு, அதுக்கப்புறம் தான் சனி பகவான். இந்த ஜாதக ஆய்வுகளில் நம்ம எடுத்து அப்போ யார் தேர்தலில் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற அமைப்பை வச்சு தான் பார்த்தா தான் அந்த இடத்துல அவர் இந்த இடத்த தொகுதியில் இவர் வெற்றி பெறுவார். அப்போ டாப் மோஸ்ட் இருக்கிற லீடர்ஸை சில உதாரணமாக சொன்னோம்னா தான் மக்களுக்கு புரியும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்க ஜாதக அமைப்பு பார்த்தீங்கன்னா 3/6/1924 கலைஞரோட ஜாதகம் கொடுத்துருக்கோம். இந்த கலைஞரோட ஜாதகத்தை பற்றி பார்த்தீங்கன்னா அவர் கடக லக்னம், ராசி பார்த்தீங்கன்னா ரிஷப ராசியில் வருவார். இங்கே லக்னத்திலே பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல லக்னம் இந்த லான் போட்டிருப்போம். இந்த லான் போட்டதுலேருந்து ராகு 2ல் இருக்கும். 3ஆம் இடத்துல சனி இங்கே உச்ச பலத்தில் இருப்பார். இங்கே சனி பகவான் உச்சத்தில் இருப்பார். அடுத்து குரு பகவான் நட்பு வீட்டில் தான் இருக்கார். செவ்வாய் அந்த செவ்வாய்க்கு வீடு கொடுத்த குரு பகவான் இங்கே போய் உச்சம் பெற்றிருப்பார். கேது கும்பத்தில், ரிஷபத்தில் சூரியன் சந்திரன் புதன் சுக்கிரன், இந்த கிரக வலிமையில தான் அவருக்கு இருக்கணும். நம்ம ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா சூரியன் நல்லா உச்சபலமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ சூரியன் இங்கே சந்திரனோட சேர்ந்து தான் இருக்கார். அப்போ சூரியன் சந்திரன் சேர்க்கை அப்படின்னு போது பார்த்தீங்கன்னா ஒரு அமாவாசை யோகம்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ இங்கே குரு பார்வையில் இருக்கார், சுபகிரகங்களோட நட்பு பார்வையில் இருக்கணும். அப்போ இந்த அமைப்பு படி பார்க்கும்போது அவர் ஜாதகர் அப்போ நல்ல ஒரு வலிமையானவர் தான். அப்போ சந்திரன் அப்படின்னு மதிக்காரகன், மதி நுட்பத்தை பற்றி சொல்லணும். அந்த சந்திரன் இங்கே உச்சம் பெறுறார். அப்போ உச்சம் பெறும்போது அவருக்கு நல்ல மன வலிமை மன தைரியம் எல்லாமே இருக்கானா இருக்கிற சொல்லக்கூடிய அமைப்பு உண்டு. அதுமாரி இவருக்கு ராஜதந்திரன்னு சொல்லி இன்னொரு பேர் இருக்கும். ஏன் அப்படின்னா 2ல் ராகு வரும்போது பார்த்தீங்கன்னா அவர் ராஜதந்திரவாதி. அப்போ ராஜதந்திரங்கள் மூலமாக ஜெயிக்கக்கூடிய திறமை வல்லமை படைத்தவர், பல குறையில் பேசக்கூடிய தன்மை இருக்கும். அப்போ சூரியன் இடத்துல ராகு இருக்கும்போது அவருடைய தன்மைகள் எல்லாமே நல்லா சிறப்பாக இருந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாயும் ஒரு உச்சம் பெற்று அந்த லக்னத்தையே பார்த்துருவார். அப்போ கலைஞர் பார்த்தீங்கன்னா ஒரு தைரியமான நபர் தான், சரிங்களா?
அடுத்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் இங்கே வீடு கொடுத்த குருக்கு வீடு கொடுத்த செவ்வாய் இங்கே உச்சம். அப்போ எப்படிங்க அந்த ஜாதக அமைப்பு பார்க்கும்போது நம்ம சொல்லக்கூடிய விதிகள் எல்லாமே இங்கே பொருந்தி போதா? பொருந்துவது. சார் அடுத்து சனி மக்கள் செல்வாக்கு வேணும்னு சொல்லியது. அப்போ சனி பகவான் இங்கே என்ன பண்ணியிருப்பாரு? உச்சம் பெற்று அமர்ந்திருப்பார். அப்போ இந்த மாதிரி கிரகங்கள் அமைப்புலாம் இருக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா அவர் வந்து 4-5 முறை முதலமைச்சர் ஆவதற்கான வாய்ப்புகள் கிடைத்தது. அவர் இறக்குற வரைக்கும் மக்கள் செல்வாக்கும் இருந்தது, கோடிக்கணக்கான தொண்டர்கள் இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு ஜாதகம் சொல்லலாம். சரிங்களா? இந்த மாதிரி கிரக அமைப்புகள் அப்போ 10ல் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல ஒரு ஜாதகத்தில் 10ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி தொடர்பு பெற்று அமைஞ்சிருந்தா 9, 10, 11ஆம் இடம் சிறப்பாக இருக்க வேண்டும். இவருக்கு ஜாதகத்தில் பாருங்க, குரு பகவான் தன்னோட 5ஆம் பார்வையா அவர் லக்னத்தை 9ஆம் இடத்தை பார்த்துருவார். 10ஆம் அதிபதி செவ்வாய் உச்சம் பெற்றிருப்பார். 11ஆம் இடத்துல சூரியன் சந்திரனோட சேர்ந்திருக்கார். அப்ப இவருக்கு பார்த்தீங்கன்னா இவர் இருக்கிற வரைக்கும் தலைமை பண்பு, அதிகாரத்துவம், ஆளுமை தன்மை, அனைத்து துறைகளிலும் செயல்படக்கூடிய தத்துவங்கள் அது மாதிரி 2ல் ராகு வரும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு எப்போ எந்த இடத்துல எப்படி பேசணும் அப்படிங்கிறோடைய வாக்கு வன்மை இருந்தது. அப்போ இதெல்லாம் இந்த ஜாதகத்தில் கொடுக்குதா அப்படின்னா இப்போ அரசியலில் இவர் வெற்றி பெறதுக்கு இது ஒரு உதாரண ஜாதகமாக சொல்லலாம். அது மாதிரி இன்னொரு உதாரண ஜாதகம் உங்களுக்கு போடுறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். மோடி ஐயாவோட ஜாதகம், நரேந்திர மோடி நமது பாரத பிரதமர் ஓட ஜாதகம். இவர் லக்னம் பார்த்தீங்கன்னா இவருக்கு லக்னமும் ராசியும் விருச்சகம் தான். அப்போ விருச்சக லக்னத்தில் தான் இவர் பிறந்திருக்காரு. அப்போ விருச்சக ராசி இவருக்கு. இவரோட ஜாதகம் இங்கே சந்திரன் நீசபங்கம். சந்திரன் இவர் ஜாதக ரீதியாக பார்த்தீங்கன்னா சந்திரன் 9 குடையவன் ஆயிடுவார். 9 குடையவன் வந்து எங்கே உட்காந்துருக்காரு? சந்திரன் நீசமாகி உட்காந்துருக்காரு. அங்கே செவ்வாயுடன் சேர்ந்திருக்கார். அப்போ நீசபங்க ராஜயோகம் வேலை செய்யும் இல்லையா? அப்போ லக்னம் சிறப்பு தான். அடுத்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் இவரோட ஜாதகத்து 4ஆம் இடத்துலையும் ராகு 5லையும். அடுத்து பார்த்தீங்கன்னா சுக்கிரன் சனி இந்த லக்னத்துக்கு 10ஆம் இடத்துலையும் 11ஆம் இடத்துல புதன் கேது சூரியனும் உட்காந்துருக்கும். அப்போ இவரோட ஜாதகத்தில் நல்லா வலித்தன்மையாக இருக்கா சார்? அப்போ சூரியன் 11ல் இருந்தால் சிறப்பு, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம். அப்போ சூரியன் 11ஆம் இடத்துல இருக்கிறதுங்கும் போது தலைமை பண்பு, தலைமைத்துவம், அரசியல், ஆதாயம் இதெல்லாமே இவருக்கு கிடைக்குது. ஓகே. அடுத்து வர்றது பார்த்தீங்கன்னா அடுத்து பார்க்கும்போது சந்திரன் இங்கே செவ்வாய்க்குடன் சேர்ந்து சந்திரன் அமைந்ததுனால மன வலிமை இருக்குது, மன தைரியம் இருக்குது, நல்ல போல்ட்டான மனுஷன் சொல்கிறோம் இல்லையா, அந்த தன்மை இந்த சந்திரனும் செவ்வாயும் இவருக்கு கொடுத்துட்றாரு. சரி, அடுத்து குரு பகவான் இந்த லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி 2, 5 கூடையவன் குரு இங்கே சுக்கிரனோட சேர்ந்து குருவோட பார்வையில் இருக்காரு. அப்போ தன் ஸ்தானத்துக்கு 12ல் மறைந்திருந்தாலும் இவருக்கு குழந்தை பாக்கியம்தான் இல்லை. குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயத்தால தான் இவருக்கு பிரச்சனை கொடுத்துருச்சு ஒழிய செல்வாக்கு, அரசியல் இதிலெல்லாம் நல்ல தன்மை இருக்கு. அப்போ இவரும் இந்த குருவோட தன்மை இவருக்கு நல்லா இருக்கா? நல்லா இருக்கு சார். பொருளாதாரம் இருக்கு, பொருளாதாரத்தை கொடுத்துருச்சு. ஓகே. அது அந்த அடுத்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் இந்த லக்னத்துக்கு என்ன ஆதிபத்தியம் பெறாரு? இந்த லக்னத்துக்கு சனி 3, 4 கூடையவன் சனி லக்னத்தில் 10ல் இருக்கார். அப்போ பட்டம், பதவி அது எல்லாமே இவருக்கு கொடுக்குதா? தொடர்ந்து 3 முறை பாரத பிரதமராக இருக்கார். அப்போ தொடர்ந்து 3 முறை இருக்காருனாலும் இவருக்கு அனைத்து கிரகங்களும் நம்ம சொல்லக்கூடிய சூரியன், சந்திரன், செவ்வாய், குரு, சனி பகவான் இந்த கிரகங்கள் 5ம் நல்லா வலிமையாக இருந்து இவரும் பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்றிருக்கார். இப்போ சமீபத்தில் ஒரு பிரச்சனையில் சிக்கிறார், டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட சிக்கிறார். இன்னைக்கு கோச்சார புதன் எங்கே இருக்காரு? இந்த லக்னத்துக்கு 8, 11 கூடையவன் எங்க இருந்து உட்கார்ந்துருக்காரு? இந்த லக்னத்திற்கு 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு. அப்போ இந்த புதன் இங்கே இந்த லக்னத்துக்கு 8, 11 கூடையவன் சம்மந்தப்படும் போது ராகுவோட தொடர்பு பெறாருங்க. குருவோட அங்கே இருக்காரு. அதனால பார்த்தீங்கன்னா ஊழல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வெளிநாடு தொடர்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு பிரச்சனையில் சிக்கிறார். இப்போ நடந்துச்சு இல்லையா? அப்போ என்ன காரணம்? இந்த கோச்சார கிரகங்களும் இங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா சார் அப்படின்னா வேலை செய்யுது. அப்போ இதனாலையும் இந்த ஜாதகருக்கு இந்த மோடி ஐயாவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டதில் சிக்கி கொஞ்சம் பிரச்சனைகளை அவதிப்பட்டார் இல்லையா? இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஒரு ஜாதகத்தை வச்சு நம்ம அனலைஸ் பண்ணும்போது அவங்க தேர்தலுக்கு வெற்றி பெற வாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சொல்லும்போது தெளிவாக சொல்லலாம். சரி, மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.